வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமானது, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆசிரியர் ஜனா அவர்கள் தொகுத்து வழங்கிய தரவுகளின் அடிப்படையில செஞ்சிலுவை இயக்கத்தோட அந்த மாபெரும் பயணம் குறித்தும் அவங்க எப்படி உலகெங்கும் மனிதநேயத்தை காத்து வராங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த விளக்கப்பதிவுல நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். எதிரியும் மனிதனே கேட்கவே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குல்ல. ஆசிரியர் ஜனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த ஒற்றை வரிதான் செஞ்சிலுவை இயக்கத்தோட மொத்த அஸ்திவாரமும். போர்க்களமா இருந்தாலும் சரி, பெரிய இயற்கை பேரிடரா இருந்தாலும் சரி, அங்க பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாம உதவணும் அப்படிங்கிற அந்த உன்னத சிந்தனை தான் இந்த முழு இயக்கத்துக்கும் ஆணிவேரா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்க பதிவுல என்னென்ன பார்க்க போறோம்னா, ஹென்றி டூனாண்டின் தொலைநோக்கு பார்வை, 7 அடிப்படை மனிதநேய கொள்கைகள், இந்திய செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் மற்றும் யூத் இயக்கங்கள், அப்புறம் இறுதியா 2026ஆம் ஆண்டின் மனிதநேய கருப்பொருள். இந்த 5 விஷயங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். 1. ஹென்றி டியூனாண்டின் தொலைநோக்கு பார்வை, ஒரு மாபெரும் இயக்கம் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். 160 வருஷங்களுக்கு மேலான ஒரு நெடிய வரலாறு இது. 1859ல நடந்த சால்பெரினோ போர்ல ஒரு சின்ன பொறியா ஆரம்பிச்சு 1863ல சர்வதேச செஞ்சிலுவை சங்கமா, அதாவது ஐசிஆர்சியா உருவெடுத்துச்சு. அப்படி 1920ல நம்ம இந்தியாவிலும் செஞ்சிலுவை சங்கம் தொடங்கப்பட்டுச்சு. 1948ல முதல் முறையா சர்வதேச செஞ்சிலுவை தினம் கொண்டாடப்பட்டு, அப்புறம் 1984ல உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினம்னு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அமைப்பா இது வளர்ந்திருக்கு. இந்த உலகளாவிய இயக்கத்துக்கு முதல் காரணமானவர் யாருன்னு தெரியுமா? இவர்தாங்க, ஜீன் ஹென்றி டியூனாண்ட். 1859ல நடந்த சால்ஃபரினோ போரின் கொடூரங்களை நேர்ல பார்த்த அவரு அங்க காயமடைந்த வீரர்களுக்கு இறங்கி உதவி செஞ்சாரு. அந்த ஒரு வலிமையான தாக்கத்துல மெமரி ஆஃப் சால்ஃபரினோ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதினாரு. இந்த புத்தகம் தான் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. போரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லாம உதவணுங்கிற இவரோட இந்த உன்னத நோக்கத்துக்காக 1901ஆம் ஆண்டு இவருக்கு உலகின் முதல் நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டுச்சு. உண்மையிலே இது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அடுத்து பகுதி 2, 7 அடிப்படை மனிதநேய கொள்கைகள். இந்த அமைப்பு எதன் அடிப்படையில இயங்குதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மாபெரும் அமைப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை வேணும். செஞ்சிலுவை சங்கம் இந்த 7 அடிப்படை கொள்கைகளின் மேல தான் கட்டப்பட்டிருக்கு. மனிதநேயம், பாரபட்சமின்மை, நடுநிலைமை, சுதந்திரம், தன்னார்வ சேவை, ஒற்றுமை மற்றும் உலகளாவிய தன்மை. இது ஏன் அவ்வளோ முக்கியம்? ஏன்னா ஒரு போர் நடக்கும்போதோ இல்ல பேரிடர் வரும்போதோ நாடு, மதம், இனம்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம உண்மையாகவே உதவி தேவைப்படுறவங்களுக்கு அது சரியா போய் சேர்றத இந்த கொள்கைகள் தான் உறுதி செய்யுது. இப்போ உலக அளவிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம். பகுதி 3, இந்திய செஞ்சிலுவை சங்கம். நம்ம இந்திய செஞ்சிலுவை சங்கம், அதாவது IRCS 1920ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு. இதோட தலைமையகம் புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்த அமைப்பின் தலைவரா செயல்படுறாரு. தேசிய அளவுல இந்த அமைப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது இது நமக்கு தெளிவா காட்டுது. சரி, இந்த இந்திய கிளையோட முக்கியமான வேலைகள் என்ன? மனித உயிரை காப்பாத்துறதும் மக்களோட துன்பத்தை குறைக்கிறதும் தான் இவங்களோட பிரதான நோக்கம். திடீர்னு வெள்ளம், புயல் மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரும்போது முன்களத்துல நின்னு மீட்பு பணிகள்ல இவங்க ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம இரத்த தான முகாம்கள் நடத்துறது, அவசரகால சுகாதார சேவைகளை வழங்குறதுன்னு உள்ளூர் சமூகங்களுக்கு இவங்க செய்யற தொண்டு உண்மையிலேயே ரொம்ப பெரியது. அடுத்து பகுதி 4, ஜூனியர் மற்றும் யூத் இயக்கங்கள். அடுத்த தலைமுறையை எப்படி இவங்க தயார் பண்றாங்கன்னு இதுல பார்க்கலாம். இந்த சேவைய எப்படி சின்ன வயசுலேருந்தே கொண்டு வராங்க தெரியுமா? ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஜூனியர் ரெட் கிராஸ் JRC மூலமா முதலுதவி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட், அப்புறம் சுகாதாரம் பத்தி கத்துக் கொடுக்கறாங்க. ஆரோக்கியம், சேவை, நட்பு, இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். அதே காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூத் ரெட் கிராஸ் இருக்கு. இவங்க ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. ரத்த தான முகாம்கள்ல கலந்துக்கிறது, பேரிடர் காலங்கள்ல மீட்பு பணிகள்ல இறங்குறதுன்னு மாணவர்களை சமூக பொறுப்புள்ள இளைஞர்களா மாத்துறதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. இறுதியாக பகுதி 5, மனித நேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல், 2026. வரலாற்றிலிருந்து இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். கொஞ்சம் சுத்தி முத்தி நடக்கிறத யோசிச்சு பாருங்க. இயற்கை பேரிடர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. திடீர்னு புதுசா பெருந்தொற்றுகள், சுகாதார அவசர நிலைகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள்னு உலகம் நிறைய சவால்களை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்டத்துல செஞ்சிலுவை சங்கம் மாதிரியான அமைப்புகளோட தேவையோ தன்னார்வலர்களின் சேவையோ முன்னெப்போதையும் விட இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு.
இத நல்லா உணர்ந்துதான் ஆசிரியர் ஜனா அவர்கள் தொகுத்துள்ளபடி வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு மே 8ஆம் தேதிக்கான மைய கருப்பொருளா ஒரு பவர்ஃபுல்லான வாசகத்தை முன் வச்சிருக்காங்க. அதுதான் மனிதநேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல், அதாவது கீப்பிங் ஹியூமனிட்டி அலைவ். போர்கள்லையும் இயற்கை பேரிடர்கள்லையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தங்களையே அர்ப்பணிச்சு இரவு பகல் பார்க்காம உழைக்கிற தன்னார்வலர்களின் மாபெரும் சேவைய இந்த கருப்பொருள் மிக அழுத்தமா பதிவு செய்து. நாம இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஹென்றி டுனாண்ட் அப்படிங்கிற ஒரு தனி மனிதரோட தொலைநோக்கு பார்வையால உருவான இந்த இயக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க எப்படி விரிவடைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இந்த அருமையான தகவல்களை நமக்காக தொகுத்து வழங்கின ஆசிரியர் ஜனா அவர்களுக்கு நமது ஸ்பெஷல் நன்றிகள். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. இயற்கை பேரிடர்களும் நோய்களும் அதிகமாயிட்டே இருக்கிற இந்த சூழல்ல நம்ம சமூகத்துல மனிதநேயத்தை உயிர்ப்புடன் வச்சுக்க உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை இன்னைக்கே தொடங்குங்க. இந்த விளக்கப்பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திப்போம்.